வணக்கம். ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரயில் நியூஸ் சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. ரயில்வேயில் வேலைவாய்ப்பு தரும் சிறப்பு படிப்புகள். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் உலகத்திலேயே பெரிய ரயில்வே சேவை நம்முடையது. 154 வருட வரலாறு நம் ரயில்வேக்கு உண்டு. இந்தியாவில் ஏறக்குறைய 20,000 ரயில்கள் இயங்குகின்றன. தினமும் 2.5 கோடி பேர் அவற்றில் பயணிக்கிறார்கள். 28 லட்சம் டன் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் மூலம் நடக்கிறது. இந்தியாவிலேயே அதிக பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களில் முதன்மையானது ரயில்வே. அதில் பல்வேறு நிலைகளில் நேரடியாக 12.53 லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள். மறைமுக ஊழியர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகம். இந்தியாவில் இப்போதிருக்கும் ரயில் பாதையின் நீளம் 68,103 கிலோமீட்டர். பிரிட்டிஷார் இந்தியாவிலிருந்து போகும்போது நமக்கு விட்டுச் சென்றது 55,000 கிலோமீட்டர். இந்த 75 ஆண்டுகளில் பிராட்கேஜ், எலக்ட்ரிக் என்று தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் 13,103 கிலோமீட்டர் தான் பாதையை நீட்டித்திருக்கிறோம். ரயில்வேயில் நிறைய உற்பத்தி மையங்கள் உண்டு. மேற்கு வங்கத்தில் உள்ள சித்தரஞ்சனில் எலக்ட்ரிக் லோகோ இன்ஜின்கள் உற்பத்தி செய்கிறார்கள். டீசல் லோகோ இன்ஜின்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வாரணாசி, பாட்டியாலா நகரங்களில் உள்ளன. கோச் பேட்டரிகள் நம் சென்னை, பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா, உத்தரப்பிரதேசம் மாநிலம் ரேபரேலியில் உள்ளன. மூன்றில் முதன்மையானது சென்னையில் இருக்கும் ICF தான். இவை தவிர ரயில் சக்கரம் உற்பத்தி செய்யும் பேட்டரி பெங்களூரில் உள்ளது. ரயில்வே டிசைன், பாதுகாப்பு தொடர்பான தொழிற்சாலை லக்னோவில் உள்ளது. இவைதான் ரயில்வேயின் பிரதான உற்பத்தி தொழிற்சாலைகள். ரயில்வே என்பது தனித்துவமான துறை. இதன் தொழில்நுட்பமும் பிற போக்குவரத்துகளின் தொழில்நுட்பங்களும் வேறு வேறு. அதனால் ரயில்வேயின் தேவைக்கேற்ப தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நிர்வாகிகளையும் தேர்வு செய்ய கல்வி நிறுவனங்கள் தேவையல்லவா? ஊழியர்களை வேலைக்கு எடுத்த பிறகு அவர்களின் திறனுக்கேற்ப பயிற்சி தர நிறைய கல்வி நிறுவனங்களை ரயில்வேயே நடத்துகிறது. திராபிக் ட்ரெய்னிங் சென்டர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ளது. இன்ஜினியரிங் ட்ரெய்னிங் சென்டர் காரக்பூரில் உள்ளது. திருச்சியில் ஜோனல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் செயல்படுகிறது. இப்படி இந்தியா முழுவதும் 300க்கும் மேற்பட்ட பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் இவையெல்லாம் ஊழியர்களாக ரயில்வேயில் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சியளிக்கும் நிறுவனங்கள். இஸ்ரோ தங்களுக்கு தேவையான நிபுணர்களை தயார் செய்ய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தை நடத்துவது போல இம்மாம்பெரிய ரயில்வே ஏதேனும் நடத்துகிறதா என்றால் நடத்துகிறது. நாம் தான் அறியாமல் இருக்கிறோம். இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வெளியுறவு பணி, இந்திய வனப்பணி மாதிரி இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் IRSME என்று ஒரு ஹையர் கேடர் இருந்தது. இதற்கான தேர்வையும் UPSC அமைப்பே நடத்தியது. 1997 முதல் 2016 வரை இது நடைமுறையில் இருந்தது. இந்த தேர்வை +2 முடித்தவர்கள் எழுதுவார்கள். தேசிய அளவில் 10 மாணவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ரயில்வே பணியில் இருக்கும் 10 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். 2 தரப்பையும் சேர்த்து பயிற்றுவிப்பார்கள். ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் SCRA என்று இந்த கோர்ஸை சொல்வார்கள். மெக்கானிக்கல், மெட்டாலர்ஜி, கெமிக்கல் என ரயில் தொடர்பாக ஒட்டுமொத்த பாடங்களையும் இவர்கள் படிப்பார்கள். படிக்கும்போது மாதம் 9,700 ரூபாய் வரை உதவித்தொகையும் தருவார்கள். இந்தியா முழுவதும் ரயிலில் முதல் வகுப்பு AC பெட்டியில் இந்த மாணவர்கள் இலவசமாக பயணிக்கலாம். இந்த படிப்பை முடித்தவுடன் அடிஷனல் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர், டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் போன்ற பணிகளில் நேரடியாக இணைவார்கள். பெரிய ரயில்வே சந்திப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்புக்கு போகலாம். 2016 இல் இந்த தேர்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். 2018 இல் நேஷனல் ரயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஸ்டிடியூட் NRTI என்ற நிறுவனத்தை இந்தியன் ரயில்வே தொடங்கியது. இது பரோடாவில் இருந்தது. 2022 இல் மத்திய பல்கலைக்கழகமாக இதை மாற்றி இந்த நிறுவனத்தின் பெயரை கதி சக்தி விஸ்வ வித்யாலய் என்றும் மாற்றிவிட்டார்கள். இந்த நிறுவனத்துக்கு தமிழகத்திலிருந்து நிறைய மாணவர்களை அனுப்பியிருக்கிறேன். இந்த நிறுவனத்தில் BTech in Civil Engineering, BTech in Electronics and Communication Engineering, BTech in Mechanical Engineering, BTech in Electrical Engineering ஆகிய படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த படிப்புகள் அனைத்திலும் ஸ்பெஷலைசேஷன் ஆக ரயில் என்ஜினியரிங் இருக்கும். BTech in Artificial Intelligence and Data Science என்ற படிப்புக்கு ஸ்பெஷலைசேஷன் ஆக Transportation and Logistics இருக்கும். மேலாண்மை சார்ந்த படிப்புகளில் MBA Logistics and Supply Chain Management, MBA Transport Economics and Management ஆகிய படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இவை தவிர BBA Transportation Management, BSc Transportation Technology போன்ற படிப்புகளையும் இங்கே படிக்க முடியும். இந்த இரண்டும் 3 ஆண்டு கால படிப்புகள். புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகள் அனைத்தும் 4 ஆண்டுகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. அதனால் அடுத்த ஆண்டு முதல் இவை 4 ஆண்டு படிப்புகளாக மாற்றப்படலாம்.
தற்போது உயர்கல்வியில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய சிக்கலாக இதை நான் பார்க்கிறேன். பாஜக ஆளாத மாநிலங்களில் இளநிலை பட்டப்படிப்புகள் 3 ஆண்டுகளாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களிலும் மற்றும் மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய கல்வி நிறுவனங்களிலும் 4 ஆண்டுகளாகவும் உள்ளன. இது வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும். மேலும் இந்திய கல்விமுறையின் மீதே தவறான மதிப்பீடுகளை உருவாக்கிவிடும். தவிர மத்திய அரசு கல்வி நிறுவனங்களின் பெயரை தேவையில்லாமல் சம்ஸ்கிருதமயமாக்கிக் கொண்டே இருக்கிறது. இதுவும் குழப்பங்களை உருவாக்குகிறது. இவையெல்லாம் நம் எம்பிக்கள் பார்வையில் படுவதேயில்லை. கதி சக்தி விஸ்வ வித்யாலய் வில் பிடெக் படிப்புகளில் சேர மெயின் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். +2வில் கணிதம், இயற்பியல், வேதியியல் பிரிவை எடுத்து படித்து 75 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்த நிறுவனத்துக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். MBA படிப்புகளுக்கு இளநிலை படிப்பை முடித்து காமன் அட்மிஷன் டெஸ்ட் CAT, மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் MAT, சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட் SAT ஆகிய தேர்வுகளில் ஒன்றை எழுதி நல்ல ரேங்க் பெற வேண்டும். BBA, BSc படிப்புகளுக்கு CUET தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். எல்லா படிப்புகளுக்குமே நேர்முக தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் இறுதி செய்யப்படுவார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.